வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோவில் ஃபுல்லாக ஒயிட் கலராக தெரியுதுன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சிம்பிள் வச்சு எல்லாருமே பார்த்துட்ருக்குற நம்மளோட யூடியூப்பை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சிம்பிள் தான் பண்ண போகிறோம். வாங்க யூடியூப் சிம்பிள் பண்ணலாம் எப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஒரு கொஞ்சம் இந்த ஷேப்க்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்க்கு பண்ணதுக்கப்புறம் எடிட்குள்ளே போய் மார்க்கப் அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ப்ரஷ் நான் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். கரெக்டான ஷேப்பில் நீங்கள் பண்ணுற வரைக்கும் சூப்பராக வருது யூடியூப். ஸோ மெசேஜ் குறுக்கால வருது. ஸோ ஐ எம் வெரி சாரி. இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளோட ஆர்ட்டை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு ஃபுல்லாமே நம்ம ரெட் கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ரெட் கலர் பண்ணுறேன். நான் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் என்னோடய ஃபிங்கர் தெரியாது. ஸோ நான் அது ஆப் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே ரெகுலர் ஃபோட்டோக்குள்ளேயே போய் எடிட் பண்ணலாம் இதை. ஸோ இதுக்கு எந்த ஆப்பும் தேவையே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ ஒயிட் கலர் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் இதை அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேராக வந்துடுச்சு. ஸோ இந்த சைடு மட்டும் நம்ம கொஞ்சமாக அழகாக மாற்றிட்டோம்னா, இந்த டைம் நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக புரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நான் இங்கே கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெட் சேர்த்த வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு ஓகே. அடுத்தது நம்ம ஒயிட் கலர் எடுத்து இப்போ இப்படி பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ ரெட் கலர் எடுத்து நம்ம நல்லா பண்ணதுக்கப்புறம், வாவ், இப்போ ஓகேவாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சமாக கோணம் மூலமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ சாரி. ஒயிட் கலர் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தோம்னா வேறு லெவல் இருக்கும். பாருங்கள், யூடியூப் சிம்பிள் எவ்வளோ அழகாக சூப்பராக. இதவே நம்ம யூடியூப் சிம்பிள்னே நினச்சிட்டு யூடியூப்னு தொட்டால் கூட தொட்டுருவோம். ஸோ சூப்பராக இருக்குது நம்மளோட யூடியூப். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த ஆர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வர்றது என்ன பாட்டு தெரியுமா? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ வேறு என்ன ஆர்ட் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட பேர் எழுதிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பேர் எழுதிக்க போகிறப்ப நம்ம யார் பேருன்னு நான் எழுதினதுக்கப்புறமே நீங்கள் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மகான் எழுதிட்டோம். ஸோ ஆர்கே மகா. ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லோரும் மறக்காம லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். வரட்டா?